ஹலோ செக்ஸ் தம்பி, நான் உங்கள் செக்ஸ் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று சொல்லியிருப்போம் நம்ம ஒரு தரமான ஒரு வீடியோ ரெடி ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம பிளாட்டினம் 3லேருந்து ஹீரோய்க்கு போகிற வரைக்கும் ஒரு கிளிப்பு, ரேங்க் புஷிங், அந்த பாயிண்ட் ஏறது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? முடிஞ்சால் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் மட்டும் தட்டி விட்ருங்க. கொஞ்சம் அது வரைக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் வந்தது. நான் 9 நிமிஷம் மாற்றி வச்சுருக்கேன். லாஹோர் ஒரு வெறும் கில் மாண்டேஜ், அப்புறம் ரேங்க் ப்ளஸிங் அதெல்லாம். ஓகேங்களா? அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே 1 ஹீரோய்க்கு வரைக்கும் கிடச்சிருப்போம். டே 1 இல்லை, சாரி, எபிசோட் 1. ஓகேங்களா? எவ்வளோ புஷ் பண்ண முடியும் புஷ் பண்ணுவோம். அடுத்த எபிசோட் வேணுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நெக்ஸ்ட் எபிசோடுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50 லைக் கொடுங்க. அப்படி நீங்கள் கொடுக்கலன்னா நான் போடுவேன், அது நல்லா தெரியும். ஓகேங்களா? முடிஞ்சிடும். 50 லைக்ஸ் தான், தட்டி விடலாம். ஓகேங்களா? பார்த்திங்கன்னா பேசினேக்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம லேண்டே ஆகிட்டோம். பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே மேட்ச்சுங்க சொல்ல போயிட்டு ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்லேயே போய் அட்டாக் ஆடக்கூடாது. அட்டாக் ஆனால் நம்ம மைனஸ் ஆகிடும். ஏன்னா சோலோ புஷிங் தெரியும். சோலோ மேட்ச்னால நம்ம செத்துட்டா கொஞ்சம் அதிகமாக மைனஸ் ஆகும், ப்ளஸ்ஸு கம்மியாகும். அது சோலோ பிளேயர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். உங்களுக்கு சோலோ பிளேயர்ஸ் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சே அர்ஜென்ட்டுக்கு சொல்லி நம்ம சேர்த்துட்டோம். ஓகேங்களா? இவன்டா சாவறான், ஃபஸ்ட் மேட்ச்சே ஒழுங்காக ஆட மாட்டான் போல் அப்படின்லாம் நினைக்காது. ஓகேங்களா? நம்ம நல்லா தான் ஆடுவோம். அது பார்த்திங்கன்னா 2 பேர் கிராஸ் ஃபயர் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோ நான் இதுவாகிட்டுருச்சு. பார்த்திங்கன்னா இங்கே ஓடி சொல்கிறது பேக் ஓப்பன் சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். போடு ஆகத்துக்கு சரியான ஹெட்டு. பார்த்திங்கன்னா செத்துட்டான். இப்போ பார்த்திங்கன்னா புதுசாக இறங்கியிருக்கான் போல். நான் லூட் எடுத்துகிட்டு ஹெச்பியை போட்டு லூட்டு கொஞ்சம் அப்படியே லூட்டை பொறுக்கிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே அடுத்த இடத்துக்கு போனால் அங்கே பாருங்கள் ஒரு எனிமி சரியான ஒரு ஹெட்ஷாட் வாங்கிட்டு ஓடுறான். சரியான ஒரு ஹெட்ஷாட் வேறு வாங்கிட்டு ஓடுறான். பயங்கரமாக பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் அது குளோவல் போட்டிருக்கான் தெரிஞ்சிச்சு. பார்த்திங்கன்னா ஓடி போய் இப்போ அடிக்கலான்னு போசல் தான். பார்த்திங்கன்னா நம்ம நேற்று பார்த்திங்கன்னா ஒரு கில்டு வீடியோ போட்டிருக்கோம். அது யார் பார்க்கலையோ போய் பார்த்துட்டு வந்துங்க. தரமான ஒரு கில்டு வீடியோ சேரணும்னு நினைக்கிறவங்க சேர்ந்துக்கோங்க. ஓகேங்களா? ஆனால் நேம் சேஞ்சிங் கம்பல்சரியாக இருக்கும். பார்த்திங்கன்னா அவனை கில் எடுத்துகிட்டு ஓகே பார்த்திங்கன்னா இது வேறு புயாடி கரெக்டாக அன்றைக்கி தான் ஃபஸ்ட் நாள். இது நானே தெரியலன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டு இருந்தால் பார்த்தா பின்னாலேருந்து ஒரு தடிக்கிறான். யார் முதல் அடிப்பேன், ஸ்ட்ரெயிட்டாச்சா கூட ஒன்று பரவாயில்லன்னு சொல்லி விட்டுருப்பேன். முதல் அடிக்கிற தைரியம் ஆகிடுச்சாடான்னு சொல்லிட்டு எங்கே இருக்கான்னு ஃபஸ்ட்டு தேடி இந்த கண்ணுக்கே தெரில. பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா இந்த வீட்டாண்டு காட்டுது. தலையும் அங்கே நின்றுட்டுக்கிறான். பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போய் அடி இட்டு ஐயோ எனக்கு மட்டும் தான் அடிக்கிறான்னா அடிச்சா மேலே பட மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா செம்ம ஹெச்பி கில் கம் பண்ணிட்டா. 54 தான் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி சல்சல்னு இன்னலார போட்டு ஸ்பீடாக ஓடியாச்சு. ஓகேங்களா? ஸ்பீடாக ஓட்டு அவனை பேப்பர் துரத்தி போய் செம்ம அடிக்கணும். ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு யார் புதுசாக இருக்கீங்களோ மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் மட்டும் தட்டி விட்ருங்க. ஆனால் நமக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம சீக்கிரமாக ஒரு 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணி ஆகணும். லைக்ஸ் ஒரு 50 மட்டும் தான் தட்டி விட்ருங்க. ஓகேங்களா? லைக்ஸ் வச்சா தான் நம்ம சேனல் கொஞ்சம் ரெக்கமெண்ட் ஆகும். ஓகேங்களா? பார்த்திங்கன்னா அதை ஓடுறான் சமையிட்டு ஓட்டான் தொட்டு சமையட்டில் ஒரு 22 தான் போச்சு. ஆனால் மூக்கம் அங்கே கடுத்தனால ஓடி போய் மண்டையிலே ஒரு 2 கொட்டி விட்டுற வேண்டியதான். தலைவனாக பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வாங்கிட்டு வந்தாச்சு. சோபா அடி யார் மேலே கை வைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் இந்த மரத்தாண்டை கவர் எடுத்துட்டு அப்படியே வாடா கிருட்டுன்னு ஒரு அழுத்துறேன்னு சொல்லிட்டு அவனு எங்கே இருக்கான்னு தெரியல. ஆளையே காணும். பார்த்தீங்கன்னா இங்கே போய் பார்ப்பேன் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மரத்து பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்கேன். என்ன தைரியம் தான் மரத்து பின்னாடி ஒழிஞ்சிருப்பேன் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சமையிட்டு வச்சு முடிச்சு விட்டாச்சு. பார்த்திங்கன்னா சரியான ஒரு கில்லு. இது பிடிச்சிருந்தா லைக்கு கமெண்டு மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் மட்டும் தட்டி விட்டுருங்க. நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்க? பார்த்திங்கன்னா சரியான ஒரு கிளாக் டவர் ஃபைட் போய் நின்று அதில் கீழே எடுத்துக்கலான்னு பார்த்தா செம்ம அடிக்கிறான். என்ன கண்ணு வச்சுருக்கான்னு தெரில. பார்த்திங்கன்னா செம்ம டேமேஜ் கொடுத்துறான். எவ்வளோ ஹெச்பி செம்ம கம்மி, 100 ஏதோ சம்திங் தான் இது. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பாய்சன் அதெல்லாம் போட்டு வெளில போய் போய் என்னங்கன்ற வச்சு ஒரே ஷாட்டில் கொண்டுட்டான். என்ன கன்றாது ஏகே வச்சு எப்படி ஒன் ஷாட்டில் வச்சான் எனக்கு பொருள். ஆனால் 62+. பார்த்திங்கன்னா 62னா நம்ம பிளாட்டினம் 3 பிளாட்டினம் 4 போயிட்டோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் ரீச் ஆகிடுச்சு. இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 4 லீக் தான் இருக்குது. நான் அதில் பாதி வீடியோ எடுத்துருக்க மாட்டேன். ஓகேங்களா? ஆனால் உங்களுக்கான லாஸ்ட்டான வீடியோ கண்டிப்பாக இருக்கும். அடிங்க பார்த்திங்கன்னா செம்மையாக இறங்கி ஓடின்னு இருக்கான். அதனால் அவன் எங்கே இருக்கான்னு போய் தேடின்னு அவனை போய் மண்டையிலே கொட்டி விடலான்னு பார்த்தா ஆளையே காணும். எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லி நான் தேடுன்னு தேடின்னு இருக்கேன். பார்த்து தோட்டம் ஐயோ டபுள் போட ஆழ்த்து செம்ம அடி.
கண்டிப்பாக செத்துட்டான். அதனால் கொஞ்சம் லூட் வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே போயின்னு இருந்தால் எங்கள் வீட்டில் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி வெளில போயிட்டு வந்து பார்த்தா இவன் அச்சிட்ருக்கிறான் பட்டுன்ட்டு. சரி ஓகே 6+ ஆச்சு. ஓகே அது வரைக்கும் வெளில வந்துட்டு பிளாட்டினம் டைமண்ட் 5 சாரி டைமண்ட் 1 வந்துச்சு. கரெக்டாக டைமண்ட் 1லேருந்து ஒரு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டா கிரிட்டோட தவன்ட்ட செம்மையான ஹெல்த்து. பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஸ்கின் இருக்காது. ஏன்னா நம்ம ஹைட் லெவலும் கம்மி, நம்ம அவ்வளோ டாப்அப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தோ பாரு சமாளிட்டி. அவன் கையில் பாருங்கள் பைசனோட ஒரு இதுவே லெஜெண்ட்ரி ஸ்கின், லெஜெண்ட்ரியாக இல்லை நார்மலான்னு சொல்லிட்டு ஒரு சரியான ஒரு அழுத்தி சாவஸ்தாச்சு. பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் ஓகே மெடியை போட்டுடலாம்னு சொல்லிட்டு மெடியை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா 2 பேர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மள. அதனால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. பார்த்தீங்கன்னா லைட்டாக டைமண்ட் 1 இப்போ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. வீடியோ மாற்றிட்டு இருக்கேன் போல். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டைமண்ட் 1 புஷிங்காக வந்தாச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனிமி பார்த்தாச்சு. பின்னாடி அட்டிங்க யார் மேலே வந்து கை வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழை போட்டு கிட்டுன்னு பின்னாடி வந்துட்டான். ஓகே அப்படியே போட்டு கொறுக்கிட்டு அனுப்பிச்சிட்டு அவனா அச்சா மான்ஸ்டர்காரன் வந்து அழுத்தி கொண்டுட்டான். அதுலேயும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இவ்வளோ நல்லா டைம் 1 ரீச் ஆயாச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ 2 டைம் 1 நினைக்கிறேன். அது மைனஸ் ஆகிட்டு ப்ளஸ் ஆச்சான்னு தெரில, இல்லை நான் வீடியோ கிளிப்பை தெரியாமல் அந்த சைடு தூக்கி போட்டேனான்னு தெரியல. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இது கிடச்சிருச்சு M10 ஸ்கின் ஆச்சுக்காயே. ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனிமிக்கு அப்படியே உள்ள இது பண்ணிட்டான். அப்படியே மேக்ஸ் ஒன்று வச்சு அல்ட்ரா கிரிட்டுன்னு சொல்லி ஒரு அழுத்தியாச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா லூட்டு எல்லாமே எடுத்துகிட்டு ஓகே அடுத்தடுத்துக்கு ஃபைட் போயிடலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து உக்காந்துட்டு இருந்தால் அதை பாருங்கள் அப்படியே வீட்டில் தைரியமாக இருந்து வரான். யாருக்கிட்டான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணி ஒரு அழுத்தி அவனை கொண்டுட்டோம். பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் எதனா இருக்கியா இல்லை போய் லூட் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லூட் வச்சுன்னு இருந்தேன். லூட் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த இடத்துக்கு வந்தால் பீமா சக்தி ஸ்ட்ரிப்ட்டு. இவன் பார்த்தீங்க சரியான ஒரு இது கிங்டமாக சரியான டாப்அப் பிளேயர் போல். இவன் புக்கா அதுலலாம் டாப்அப் பண்ணி இதுலாம் இருக்கான். எதாவது என்கிட்ட செல்படி ஆகாதான்னு சொல்லிட்டு பேக் சைடு வச்சு ஒரு கிரிட்டுன்னு அழுத்தி விட்டாச்சு. பார்த்துட்டு இங்கே வந்து சமையிட்டான்னு 130. ஏய் ஏன்டா சாக மாட்டேங்கிறீங்க டேய், என்னடா இது? எனக்கு ஒன்றும் புரியல. கரீனா பக்கு மேலே பக்கு வரான காசு செலவு பண்ணணும் மட்டும் ஃபஸ்ட்டு இது பண்ணிடுறான். நம்ம பார்த்தீங்கன்னா டைமண்ட் 1லேருந்து இது பண்ணி அப்புறம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணல போல். ஆனால் பிளாட்டினம் 4 வீடியோ அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் மன்னிச்சு கொள்ளுங்கள் ஓகேங்களா. அடுத்த வீடியோலேருந்து மிஸ்டேக் ஆகாது. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு எனிமி செம்மடி வச்சுட்டான். ஒரு வாழை போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழை போட்டு ஹெச்பியில் மாற்றிட்டு இன்னும் போட்டு சரி ஓகே கிட்ட போயிடலாம். கிட்ட போனால் எப்படி தான் நீ தோறேன் என்னை பார்த்துருவோண்டான்னு சொல்லிட்டு கிட்டுன்னு இன்னும் போட்டு சமைட்டு வைக்க ஆரம்பிச்சான். செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இவன் பார்த்தீங்கன்னா அதுக்கும் மேலே டாப் பிளேயராக இருப்பான் போல். பார்த்தீங்கன்னா என்ன மண்டை போட்டுக்கிறான் ஜோக்கர் மண்டையை போட்டு என்னடா நீனா ஜோக்கரா வாடா ஒன்று ஜோக்கரா வேலை மைனஸ் பண்ணி விட்றான்னு சொல்லிட்டு மைனஸ் பண்ணி விடலான்னு பார்த்தா ஆட்டு இன்னும் இருக்கும். அதனால் உயிரோடு வருவான்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா வண்டை பட்டுன்னு ஒரு அடி போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்செட்டை கொடுத்து அனுப்பிச்சுட்டு சரி ஓகே நம்ம போய் லூட் அடிப்போம். நம்மகிட்ட வேறு லூட் கம்மியாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா மெடிக்கெட் இல்லை. பார்த்தீங்கன்னா வரோம் துரத்தி என்னடா டே நீ எங்கே ஓடணும் விட்டுருவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிரிட்டுன்னு ஒரு வாழை போட்டு கிரிட்டுன்னு சுற்றி போனால் கேங்டி ஆட்டம் காட்டின்னு இருக்கியா இற அவனு போடா முடிமாட்டான்னு சொல்லிட்டு நம்மக்கிட்டே நான் தான் ஆட்டம் காட்டுவேன் நீ ஏன்ட்டு ஆட்டம் காட்டுறான்னு சொல்லிட்டு ஏறி போய் கிரிட்டுன்னு சமாளித்து ஒரு ஹெட்செட்டோட இவனை முடிச்சுட்டாச்சு. பார்த்தீங்கன்னா சரியான ஒரு இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்லைனு நம்மளுக்கு ஆஃப்லைனே சந்தோஷம்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்செட்டை அப்படியே டப்புன்னு தட்டி விட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிங்கில் ஏன்னாச்சும் காட்டுறானா பார்த்தா ஐயோ டபுள் ஆக்டர் எத்தனை பேர் அடையே சொல்ல முடிச்சு டபுள் ஆக்டர் ஐயோ போன்ஃபயர் குளோவால் மாறி வந்து நம்மளை கொண்டுச்சு. அதுவே ஓகேங்களா நான் மன்னிச்சிருங்க நான் சொல்லிட்டேன். ஆனாலும் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா தப்பா நினச்சிக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஹீரோ காய்ச்சாச்சும் ஒரு 1 டே ஆச்சு கரெக்டாக அடிக்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எம்பளம் காட்டிட்டு ஓகேங்களா. நம்மளோட டார்கெட் வந்து கிராண்ட் மாஸ்டரில் நான் என்னை பொறுத்தளவு சீசன் முடிஞ்சளவு கிராண்ட் மாஸ்டர் ஈக்குவல் பாயிண்ட் ரீச் ஆனால் போதும். பார்த்திங்கன்னா அவதார் பேனர் நம்ம நேற்று தான் சொன்னோம், அதனால் சொல்லிட்டு நார்மல் அவதார் நம்மளோட பேனர் வச்சாச்சு. ஃபஸ்ட் ஓகே ப்ரொஃபைல் பாருங்கள் ஃபஸ்ட் ஹீரோய்க்கு இப்போ தான் ஃபஸ்ட் ஹீரோய்க்கு வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா இதில் இமோட் கிளைம் பண்ண வேண்டியது இருக்குது. இமோட்டை கிளைம் பண்ணியாச்சு. ஓகே இமோட்டை கிளைம் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு சரி ஓகே இமோட்டை எக்யூப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இமோட்டை எக்யூப் பண்ணி பார்த்தா இது எல்லாருக்கிட்டேயும் இருக்கும் எனக்கு தெரியும். ஓகே ஹீரோய்க்கு சட்டை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோக்குள்ள முடிச்சது நான் உங்களுக்கு செக்ஸ்